Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு PCOS pregnancy story தான் பார்க்க போறோம். அந்த சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 57 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பீரியட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த மாசமே 37 நாள்ல வந்து அவங்க வந்து pregnancy கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. So 57 டேஸ் பீரியட்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மந்தே வந்து அதாவது கிட்டத்தட்ட அதே மந்த் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த ஒரு மாசத்துலன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். PCOD and PCOS ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். PCOS அப்படினும்போது irregular periods இருக்குறதுக்குரிய சிம்டம்ஸும் சேர்த்து வரும். PCODனா வெறும் நீர்க்கட்டி மட்டும் சொல்லுவாங்க. பெரும்பாலான பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த PCOSும் சேர்ந்து தான் இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே சேர்ந்து. பட் PCOD அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட், சொல்யூஷன், அதுக்கு அப்புறம் ரெமிடி எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். சோ எனக்கு வந்து PCODன்னு சொல்லிருக்காங்க, எனக்கு PCOSன்னு சொல்லிருக்காங்க அப்படின்லாம் வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எக் growth ஆகாது, ஓவலேஷன் ஆகாது. கர்ப்பப்பையில வந்து பாத்தீங்கன்னா ஓவரியில நீர் கட்டி இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். ஃபேஸ்ல வந்து அங்கங்க குட்டி குட்டியான ஹேர் இருக்கும், பாடி வெயிட் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த PCOS அப்படினு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷம் irregular periods இருந்திருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா irregular periodsனால வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. அவங்களுக்கு pregnancy டிலே ஆயிருக்கு. அவங்க வந்து பீரியட் ஆனதுக்கு அப்புறம் 7வது நாள் தான் நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க வந்து கண்டினியூவா பண்ணல, அப்பப்ப பண்ணுவாங்க, அப்பப்ப விட்டுருவேன். பட் பீரியட் ஆன 7வது நாள்ல இருந்து நான் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நான் 37 டே கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. நம்பர் 1 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வெந்தய டீ வந்து டெய்லி எடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா க்ளோ வாட்டர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தேன்னு சொல்லிருக்காங்க. க்ளோ வாட்டர் வந்து டெய்லி எடுக்கிறது நல்லது. பட் இந்த சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துருக்காங்க. க்ளோ வாட்டர் அண்ட் வெந்தய டீ இது ரெண்டுமே எக் growth அண்ட் ஓவலேஷனுக்கு ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். க்ளோ வாட்டர் எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பீரியடுக்கு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எடுக்கணும். irregular-ஆ இருக்கீங்களானாலும் அதுதான். இப்போ irregular வந்து எனக்கு கணக்கு தெரியாது 45 நாள் அப்படின்னா நீங்கள் ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து க்ளோ வாட்டர் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கணக்கு வச்சுக்கணும். ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்பயும் போல இப்போ 30 நாள் சைக்கிள்னா 15 நாள் வரைக்கும் எடுக்கணும். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு தோசை, சுண்டல், காராமணி, தட்டைப்பயிறு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பாசிப்பயிறு தோசை பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. பச்சை பயிறு அவ்வளோ நல்லது, ஃபோலிக் இருக்கக்கூடியது. பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, காராமணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களோட ஓவலேஷனுக்கு, எக் growthக்கு, அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். டெய்லி ஒரு பயிர் வந்து வேக வச்சு சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 2 எக் வந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அதிகமாக இருந்திருக்கு. 80 kgக்கு மேலே இருந்திருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த PCOD ஹார்மோன் இம்பேலன்ஸ் வெயிட் அதிகமாக இருக்கும்போது முட்டை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு டவுட் வரும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 1லேருந்து 2 முட்டை தாராளமாக எடுக்கலாம், மஞ்சக்கருவோடு எடுக்கலாம். முட்டை வந்து ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கக்கூடியது. உங்களோட எக் growthக்கு இந்த எக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ முட்டை கொலஸ்ட்ரால், முட்டை சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிறையா வந்து இஷ்டத்துக்கு வந்து அங்கங்கே அடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. முட்டை வந்து ஒரு நல்ல உணவு. எல்லா வயதினரும் எடுக்கலாம். 1லேருந்து 2 எடுக்கணும். மஞ்சக்கரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 முட்டைக்கு மேலே எடுக்கிறதா இருந்தால் மஞ்சக்கரு வேணாம். இந்த டயட்டில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா 4 முட்டை 5 முட்டை எக் ஒயிட் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த நிறைய மஞ்சக்கரு எடுக்கக்கூடாது. நம்ம 1-2 எடுக்க போகிறோம், மஞ்சக்கருவோட சேர்த்து எடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் கொய்யாப்பழமும் டெய்லி எடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக் growthக்கு தான் ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை யோகா வந்து பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் யோகா வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் நான் சொல்லியிருக்கேன்ல, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா எக் growth, ஓவலேஷன், பேபி இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 7 வந்து ஓவலேஷன் டைமில் வந்து நான் இன்டர்கோர்ஸ் ஹஸ்பண்ட் கூட வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமானது. இது ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாரும் பண்ண வேண்டியது. ஓவலேஷன் அப்போ சேர்ந்துருக்கணும். காடை ரொம்ப நம்பினேன். சர்ச்சுக்கு போய் உட்காந்து அவ்வளோ அழுதுட்டு இருக்கேன். நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரே பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், பட் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 1 வீக் கழித்து நான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணி நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணாதான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே வந்து திரும்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து ரெமிடிஸ் வந்து விட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் வெயிட் லாஸாவது ஆகட்டும்னு வெந்தய டீ மட்டும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 8 டிப்ஸ், அதாவது நம்பர் 1 to வெந்தய டீ, க்ளோ வாட்டர், அதுக்கப்புறம் அந்த பாசிப்பயிறு, சுண்டல், காராமணி, எக்கு, ஆரஞ்சு, பட்டர்ஃப்ளை யோகா இதெல்லாம் இந்த மாதம் தொடர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க.
நம்ம வந்து அந்த வெயிட் லாஸ் தான் மெயின் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டும் வந்து ஆயிருக்காங்க. இந்த சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதாவது இரகுலர் பிசிஓடி இருந்தாலே கொஞ்சம் வெயிட் வந்து இருக்கும் முன்ன பின்ன. பட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 84 கேஜி இருந்திருக்காங்க. நான் வந்து என்னோடய வெயிட் வந்து 84 இருந்தேன் பிசிஓஎஸ் கன்ஃபார்ம் பண்ணும்போது. அப்புறம் கொஞ்சம் டயட் பண்ணி 81 ஆனேன். அதுக்கப்புறம் பீரியட் 2 மாதம் நார்மலாக வந்துச்சு. அகெயின் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டு திரும்ப இரகுலர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப 1 மந்த்து ஃபாலோ பண்ணி நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்படியே இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் பேசிக்காக இது தான் பிசிஓடி இரகுலர் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா வெந்தயட் எடுங்க, க்ளோ வாட்டர் எடுங்க, எக்கு குரோத்துக்குரிய ஃபுட்டு எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். சீட் சைக்கிளிங்கும் பண்ணலாம். இந்த சிஸ்டர் சீட் சைக்கிளிங்லாம் எடுக்கலை, நீங்கள் சீட் சைக்கிளிங் எடுக்கலாம், சியா சீட்ஸ் எடுக்கலாம். மெயினாக வந்து இது தான் எக்கு குரோத்துக்குரிய உணவுகள் எடுங்க, வெந்தய டீ, க்ளோ வாட்டர், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த சிஸ்டர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை யோகாவும் பண்ணியிருக்காங்க. வெறும் வந்து ஃபுட்டு மட்டும் எடுத்துகிட்டு கிடையாது, ரெமிடியும் எடுத்திருக்காங்க, யோகாவும் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெந்தய டீ, க்ளோ வாட்டரும் எடுத்திருக்காங்க. ஸோ நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ நாள் வந்து அதை எடுக்கிறோம் அப்படின்றது ஒருத்தருக்கும் மாறும். உடனே நம்ம பயப்படக்கூடாது. பொறுமையாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் உடல் வாகுக்கு வந்து மாறும். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முழு எஃபர்ட் போட்டிங்கன்னா 3 to 6 மந்த்தில் நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். பிசிஓடி பிசிஓஎஸ்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நான் நிறைய சொல்லிட்டேன். பிசிஓஎஸ் இருக்குன்னா என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட் கம்மி பண்ணணும். என்ன பிரச்சனை, என்ன ஓவலேஷன் ஆக மாட்டேது, அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இன்னமும் வந்து ஓவலேஷன் வந்துட்டு எனக்கு ஆக மாட்டேது, ஓவலேஷனில் பிரச்சனை இருக்குதுன்னு வரீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ஹச்சிஜி இன்ஜெக்ஷன் போடுங்க. அப்போ தான் வேறு வழி கிடையாது. இல்லைனா க்ளோ வாட்டர்ன்றது ஒரு 30-40% அது ஹெல்ப் பண்ணும். மீதி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ஸ்டபர்னாக இருக்கக்கூடிய எக்குக்கெல்லாம். வேறு வழியே கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணுங்கள். நான் ட்ரீட்மெண்ட்டும் போக மாட்டேன், நான் டேப்லெட்டும் எடுக்க மாட்டேன். ஏதாவது ஒரு ரெமிடியில் எனக்கு ஓகே ஆகணும் அப்படின்னா அது வந்து வாய்ப்பு கம்மி. ஸோ வந்து அதுக்கு சிலருக்கு ஓகே ஆகும். பட் என்ன பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு தெரியுது என்ன பண்ணால் எக் ரிலீஸ் ஆகணும். அது தெரிஞ்சு நான் அவங்கள்ட்ட அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. அது வந்து நான் உங்களுக்கு செய்கிற தப்பு. ஸோ நான் சொல்கிறேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணுங்கள். பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு மெயினாக வந்து அதுதான் காரணம். நீர்க்கட்டி இந்த பிரச்சனைக்கு நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள், போதும். ரொம்ப வேணாம். காலையில் ஒரு 20 நிமிஷம், ஈவினிங் 20 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். 24 மணி நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம உடம்புக்காக நம்ம செலவு பண்ண மாட்டோமா? கண்டிப்பாக பண்ணுங்கள், அதுக்குரிய பலன் கிடைக்கும். கூடவே டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்குன்னா அது போட்டுக்கோங்க. எக்கு குரோத்துக்குரிய ஃபுட்டு எடுங்க. விட்டமின் சி இருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் எடுங்க. இவங்க எடுத்துருக்காங்க பாருங்கள் ஆரஞ்செல்லாம். ஸோ அந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்டும் எடுங்க. எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி வரும். ஸோ என்னெல்லாம் முடியுதோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதில் எதெல்லாம் முடியுதோ இது தவிர்த்து என்னென்ன எடுக்கலாம்னா சியா சீட்ஸ் எடுக்கலாம். பாதாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சீட் சைக்கிளிங் இதெல்லாம் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டானது. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.